காஷ்மீர் மாதிரியான அழகான இடத்த சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிற இந்த உலகத்தில் இருக்க ஒரு மனுஷனுக்கும் இது ஒரு லைஃப் த்ரெட், இது ஒரு பயம். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசை, ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு போனால் அவங்கள கொன்னுருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, வெக்கேஷனுக்கு டூர் போகலான்னு ஒரு இடத்த சுற்றி பார்க்க போனவங்க திரும்பி வீட்டுக்கே வரலனா, அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தி மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு வந்ததுன்னா, அதுவும் கொடூரமான முறையில் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்தி அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, அந்த பெயினோட இன்டென்சிட்டி இட்ஸ் அன்பேரபிள், ரைட்? ரொம்ப தாங்க முடியாத மாதிரியான ஒரு வலியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இல்லை. இன்றைக்கி அதுதான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்காம்ன்ற இடத்துல நடந்திருக்கு. இந்த சம்பவம் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பயம், அதாவது உயிர் பயம், இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கோ இல்லை அங்கே வாழ்கிற மக்களுக்கோ இல்லை அந்த இடத்த சுற்றி இருக்கவங்களுக்கோ மட்டும் கிடையாது. காஷ்மீர் மாதிரியான அழகான இடத்த சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிற இந்த உலகத்தில் இருக்க ஒரு மனுஷனுக்கும் இது ஒரு லைஃப் த்ரெட், இது ஒரு பயம். அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியாவை விசிட் பண்ணணுன்னு நினைக்கிற ஒரு ஃபாரினர்ஸ்க்குமே இது ஒரு லைஃப் த்ரெட் தான். இது ஒரு பயத்தை இன்றைக்கி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. எக்ஸாக்டாக நடந்த விஷயம் என்ன, இந்த விஷயம் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இம்பேக்ட் என்ன, ஹேட்ரடுன்ற ஒரு விஷயம் ஹியூமன் கைண்டை எந்த லிமிட் வரைக்கும் புஷ் பண்ணும், இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பேசுவோம்.